காவல்துறையின் அராஜகத்தை தடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கதறிய குடும்பத்தால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள வத்தல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாது சக்தி தம்பதியினர். இவர்களுக்கு மேகநாதன், வெடியங்கிரி, முத்துலட்சுமி என்ற 3 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு பரமசிவம் என்பவரிடமிருந்து 8 சென்ட் நிலம் வாங்கியுள்ளனர். இந்த இடத்தில் இவர்கள் கொட்டகை அமைத்து குடியிருந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி பரமசிவத்தின் மருமகன் சாமிக்கண்ணு என்பவர் அடியாட்களுடன் வந்து மாது மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களது நிலத்தை விட்டு வெளியேற கூறி கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இதுகுறித்து ஏரியூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மாதவின் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் ஒன்றிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு இன்று திடீரென தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவ்வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் சதீஷ் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கதறி அழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் அமிர்தலி சார். நான் வத்தல்பட்டி. 14 வருஷத்துக்கு முன்னே பரமசிவனும் தமிழ்ச்செல்வியும் நிலத்தை சத்தியமாக வித்து விட்டாங்க. தமிழ்ச்செல்வி அம்மா வந்து கவர்மெண்ட் வேலையில தான் ஆயமாவா இருக்கிறாங்க. ஸ்கூல்ல வித்து 2 லட்சத்துக்கு வித்து பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு 14 வருஷம் கழிச்சு இப்போ வந்து நான் நிலம் உனக்கு விற்கலடி, உனக்கு நான் பணமும் நான் உங்ககிட்ட வாங்கல, ஊட்ட விட்டு காலி பண்ணுன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி பேசுறாங்க, பிடிக்கிறாங்க, ஊட்ட விட்டு காலி பண்ண சொல்றாங்கன்னு ஏரியூர் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கலெக்டர் ஆஃபீஸுக்கு இங்கே வந்து பெட்டிஷன் கொடுத்தங்க. இவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ 11ஆம் தேதி வந்து பரமசிவம், ஹரிசு, சக்திவேலு, சந்தோஷ், அத்திமேரி, சாமிக்கண்ணு இவங்க எல்லாம் ஊடு பூந்து முத்தையம் இவங்க எல்லாம் ஊடு பூந்து சாலை இடிச்சு போட்டுட்டு வெள்ளிங்கிரி, இது சட்டி, மாது, முத்துலட்சுமி இவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு கட்டியால காதை வெட்டிவிட்டு மண்டையை வெட்டிவிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு எஸ்கேப் ஆகிக்கிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க 108 வர சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். காலையில அடிப்பட்டதுல 8 மணிக்கு அடிப்பட்டது. 7 மணிக்கே இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி விட்டாங்க. கேமரா வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு. அந்த கேமராவில் தெரியும்னு சொல்லி இவங்க 7 மணிக்கே போய் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டாங்க. கேமரா வந்து சோலார்ல இருக்குது. அதனால இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்கு, ஏரியூர் இன்ஸ்பெக்டருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி வர சொன்னதுக்கு அவங்க வரல. 8 மணிக்கு அடிப்பட்டது. வரவே 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து என்னமா அடிபட்டுருச்சா, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டாங்க. இப்படித்தாங்க சார்ன்ட்டுக்கு சரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு போனாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். எல்லாம் இங்க இன்ஸ்பெக்டருங்க சார், ஏரியூர் இன்ஸ்பெக்டர் சுரேஷுங்க சார், ராஜா எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இப்ப சாமிக்கணுங்கிறவனா பிடிச்சிட்டு வந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு பிடிச்சாங்க. மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் வெளியே விட்டுட்டாங்க சார். பணத்தை 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு சுரேஷ் சார், ஏரியூர் இன்ஸ்பெக்டர் 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு விட்டுட்டாங்க சார். எங்களை தான் துரத்தி பிடிக்கிறோங்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர் தான் கொண்டாந்து இவங்களாம் அடிப்பட்டவங்கள வெட்டுப்பட்டவங்கள அட்மிஷன் போட்டாங்க. முன்ன காசுலிங்கன்னு தான் அரெஸ்ட் பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் தெரியுறாங்க சார் தீவிரமா. அதனால நாங்க கலெக்டர் சார் பாக்குறதுக்கு வந்துக்கிறோம். எங்களுக்கு நீதி வேணும், நேர்மை வேணும், எங்களுக்கு பட்டா வேணும், இருக்கிறதுக்கு வீடு இல்ல, எல்லாம் இடிச்சு போட்டாங்க, எங்களுக்கு பட்டா வழங்கணும்னு வந்துக்கிறோங்க சார். சரி நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போய்க்கிறாங்க சார் சத்தியம்மாவை.